இப்ப நம்ம சிறைப்படுத்துற ஷார்டஸ்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, விக்ரம் பிரபு போலீஸ் ஏட்டா இருக்காரு. அவருக்கு ஒரு எஸ்கார்ட் டியூட்டி வருது. அதாவது ஒரு அக்யூஸ்ட சிவகங்கையில் இருக்கிற கோர்ட்ல ஆஜர்படுத்தணும். அந்த எஸ்கார்ட் டியூட்டி போயிட்டு இருக்கும்போது சில பல பிரச்சனைகள் ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் மீதி கதையே. விக்ரம் பிரபு இந்த படத்துல ஒரு லீட் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அதாவது ஒரு கான்ஸ்டபிள் ஏட்டா ஒரு யதார்த்தமா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். பட் இவரை தவிர்த்து சுத்தி இருக்கிற எல்லாமே வந்து புதுமுகங்களா இருக்கிறதுனால இவர் கேரக்டர் வந்து ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டரா அந்த புதுமுகங்களுக்கு இருந்து அது கடைசி வரைக்கும் நல்லா டிராவல் பண்ண ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்காரு. இந்த படத்தோட பெரிய பாசிட்டிவ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நியூ ஃபேஸா வர்ற ஹீரோ அண்ட் ஹீரோயின் அக்ஷய் அண்ட் அனிஷ்மா. இவங்க ரெண்டு பேரும் ஸ்டார்டிங்ல பார்க்கும்போது என்னடா நடிச்சிட போறாங்க அப்படின்னு தான் தோணுச்சு. பட் இருந்தாலும் போக போக அவங்களோட லவ் போர்ஷன்ஸும் சரி, எமோஷன்ஸும் சரி ரொம்பவே செம்மையா நேச்சுரலா வந்து வெளிப்பட்டிருந்தாங்க. அக்ஷய் வந்து ப்ரொடியூசர் லலித்குமாரோட பையன். அது ஒரு ஃபர்ஸ்ட் படம் மாதிரியே இல்லாம ரொம்பவே நல்லா நேச்சுரலா செம்மையா ஆக்ட் பண்ணியிருந்தாரு. சின்ன சின்னதா நிறைய வேல்யூபிள் கேரக்டர்ஸ் படத்துல இருக்கு. பட் அவங்கவுங்க கொடுத்த கேரக்டரை கரெக்டா பண்ணியிருக்காங்க. மியூசிக் டைரக்டர் ஜஸ்டின் பிரபாகரோட சாங்ஸும் சரி, பிஜிஎமும் சரி, த்ரூ அவுட்டா இந்த படத்துக்கு என்ன தேவையோ கரெக்டான ஒரு விஷயத்தை தான் கொடுத்துருக்காரு. அது ஒரு ஆடட் பாசிட்டிவா தான் இருக்கு. படத்தோட ஒரு சில சின்ன பிரச்சனைகள்ல என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சாங்ஸ் தான். இந்த படமே வந்து 2 hours 7 minutes படம் தான். இந்த சாங்ஸை போட்டு இந்த படத்தை ஃபில் பண்ணி எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்களோ அப்படின்னு தான் தோணுது. இது ஒரு த்ரில்லர் பேஸ்ட் படமா தான் இருக்கு. என்னதான் நடக்க போகுது அப்படின்னு நம்ம ஆர்வமா பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. சரி, பாட்டும் வந்து நல்ல ஆடியோலும் சரி, விஷுவலும் நல்லா தான் இருக்கு. பட் அந்த டைம்ல நம்ம ஒன்று எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது பாட்டு போடும்போது நம்மளோட ஆர்வத்தை கொஞ்சம் குறைச்சு படத்தை கொஞ்சம் லைட்டா லேக் அடிக்கிற மாதிரி தோணும்.